வணக்கம் நேயர்களே. இன்று நம்முடன் ஜேர்னலிஸ்ட் கேப்ரியல் தேவதாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாமகவில் மேடையிலேயே ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு பார்க்க முடிஞ்சது. அதன் பிறகு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதனோட அப்டேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முதல்ல இந்த உட்கட்சி விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஒரு சைட்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இஷ்யூவை ஏற்கனவே மீடியா கொஞ்சம் தயக்கத்தோட தான் கையில் எடுத்தாங்க. பொதுமக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. சோஷியல் மீடியாவில் அந்த இஷ்யூ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த இஷ்யூவை மீடியாவும் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு வழி கிடையாது, கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு டைவர்ஷன் கிடைச்சதுன்னா அதை நோக்கி அவங்க டைவர்ட் ஆகி போறாங்க. இவர் அண்ணாமலை அவர்கள் சாட்டை எடுத்து அவரே வருத்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்றாரு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி டிபேட் பண்றாங்க. அந்த மெயினான அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்ணாம அண்ணாமலை சைட்ல ஃபோக்கஸை திருப்புறாங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்ன இந்த இஷ்யூ வருது. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு இடையே ஸ்ட்ராங்கான ஒரு காட்டமான கருத்து பரிமாற்றம் நடக்குது. ஸோ அது பார்த்தோம்னா இப்ப ஃபோக்கஸ்ல திரும்புது. ஸோ இது ஒரு டைவர்ஷன் அமைஞ்சிருக்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். முக்கியமான ஒரு கோர் இஷ்யூ ஒரு சைட்ல இருக்கு. அதை விட்டுட்டு இப்ப மற்ற இஷ்யூஸை பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பட் அதை தாண்டி இந்த இஷ்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொலிட்டிக்கல் கருத்து வேறுபாடுகள் அப்படின்றத விட ஒரு ஃபேமிலிக்குள்ள அவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ராமதாஸ் அவர்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லீடர். பெரிய ஒரு பேஸ் அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடர் ஸ்டேஜ்ல இருந்து பேசும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்டேஜ்லேயே அவரை கவுண்டர் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டால்வர்ட், பெரிய ஒரு லீடர். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேஜ்ல அவரை கவுண்டர் பண்ணிருக்க வேண்டியது. ஏன்னா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, மீடியால அந்த நியூஸ் வெளில வருது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்ட்டிக்கு எப்பவுமே ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஒருவேளை நீண்ட நாட்களாக இது மனசுக்குள்ளேயே அப்படியே குமுறி அன்னைக்கு பர்ஸ்ட் அவுட் ஆன மாதிரியான விஷயங்களா இருக்கலாமா சார்? மேபி அப்படி கூட இருக்கலாம். உள்ளுக்குள்ள வேற நிறைய கருத்து வேறுபாடுகள் இந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கலாம். அது ஒரு பாயிண்ட்ல வெளியே வந்திருக்கலாம். பட் என்னன்னா, இப்போ ஒரு பார்ட்டினா ஒரு பார்ட்டிக்கான டிசிப்ளின் இருக்கணும். எந்த இடத்துல எந்த விஷயத்த பேசணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் இருக்கும். இப்ப திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், அங்கேயும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ள எல்லா கட்சியிலுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். பட் எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடி இந்த விஷயத்த நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, உங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இருக்கு, எல்லா மேட்டர்ஸும் வெளில வருது இல்லையா? ஸோ அதை அவங்க தவிர்த்திருக்கலாம். ஸோ இப்ப பப்ளிக்ல ஒரு பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா வெளியே வந்திருக்கு. அது போக இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரு கட்சி ஒரு நிறைய வெற்றிகளை கொடுக்கும்போது பிரச்சனை எதுவுமே வராது. ஒரு கட்சியும் சரி, ஒரு தலைவரும் சரி, நிறைய வெற்றிஸை டெலிவர் பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இருக்காது. எலெக்ஷன்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம்னா பிரச்சனை இல்லை. பிஎம்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நிறைய தோல்விகளை கண்டினியூஸா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. தோல்விகளை ஃபேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, தொண்டர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களும் சரி, உங்க லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அன்புமணி அவர்களுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஏற்கனவே அவர் சிஎம் கேண்டிடேட்டா இருந்தெல்லாம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாரு. பெருசா அவர் கையில் எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே பெருசா பலன் கொடுக்கல. ஸோ அந்த வகையில் இப்போ ராமதாஸ் அவர்கள் பேசும்போது நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, அவரு கொஞ்சம் விஷயங்களை கையில் எடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இளைஞர் அணி தலைவரா முகுந்தன் அப்படின்ற ஒருத்தரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. அன்புமணி அவர்களுக்கு அது பிடிக்கல. ஸோ இப்ப ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உதவியா இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ 4 மாசம் தான் ஆச்சு அவர் கட்சிக்குள்ள இவ்வளவு அவசரம் ஏன்றது தான் அன்புமணியோட பாயிண்டா இருக்கு. ஸோ இப்ப ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் விஷயங்களை கையில் எடுக்கிறாரோ, சரியா போக வேண்டிய டைரக்ஷன்ல கரெக்டா கட்சி போகல, நிறைய தோல்விகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்கும்போது. அன்புமணி அவர்களே வாரிசு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவரே இந்த முகுந்தன் அவங்கள நியமனம் செய்யும்போது சொல்றாங்க, இன்னொருத்தவங்க குடும்பத்துல இருந்து வேணுமா, திரும்ப திரும்ப குடும்பத்துக்குள்ள இருந்து தான் நீங்க போடுவீங்களா அப்படின்ற மாதிரியான கருத்தை அவர் வச்சிருந்தாங்க. எனக்கு என்னமோ இந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்டா இருக்கு. ஏன்னா நீங்களே குடும்ப அரசியலோட பெனிஃபிஷியரி, குடும்ப அரசியலால லாபம் அடைந்த ஒரு இண்டிவிஜுவல் தான் அன்புமணி அவர்கள். குடும்ப அரசியல் இருக்கிறனால தான் அன்புமணி அவர்களால ஈஸியா பவருக்கு வர முடியுது. அவங்க அப்பா கட்சி ஆரம்பிக்கிறாரு, பையனை ஈஸியா பவர்ல கொண்டு உட்கார வைக்கிறாரு. ஸோ இப்ப நீங்க குடும்ப அரசியலை யூஸ் பண்ணி அதனால லாபம் அடைஞ்சிட்டு
இன்னொருத்தர்கிட்ட இந்த ப்ரீச்சிங் வந்து நீங்க பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து நீங்க உபதேசம் கொடுக்க முடியாது. இப்ப நிறைய பேர் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு என்னமோ அது பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட் மாதிரி தெரியல. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் இருக்குல்ல, எல்லா கட்சிகள், நிறைய கட்சிகளின் குடும்ப அரசியல் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இது காட்டுது. ஸோ ஒரு ஃபேமிலி அஃபேர் மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் மாறுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஓவராலா இந்தியாலேயே பார்த்தோம்னா ஏகப்பட்ட கட்சிகள்ல பெரிய பெரிய கட்சிகள் எல்லா இடத்துலையுமே குடும்ப அரசியல் இருக்கு. நம்ம நார்த்ல இருந்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, கம்ப்ளீட் ஃபேமிலி பாலிடிக்ஸ் காங்கிரஸ் பார்ட்டியில். இப்போ கார்கே அவர்கள் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஃபேமிலி கண்ட்ரோலில் தான் காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு. ரெண்டாவது காஷ்மீரில் பார்த்தோம்னா அப்துல்லாஸோட கண்ட்ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷேக் அப்துல்லா, அதுக்கப்புறம் ஃபரூக், அதுக்கப்புறம் உமார், இவங்க கையில் வரிசையாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம்னா பாதல்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்கு. பிரகாஷ் சிங் பாதலுக்கு அப்புறம் இப்போ அவங்களோட ஃபேமிலியோட கண்ட்ரோல் கீழே போகுது. அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா யூபி, பீகார்லாம் எடுத்துக்கலாம், யாதவ்ஸோட கண்ட்ரோல் கீழே இருக்கு. யூபியில் முலாயம் சிங் யாதவ், அங்கே லல்லு பிரசாத் யாதவோட ஃபேமிலி கண்ட்ரோல்ல இருக்கு. கர்நாடகா பார்த்தோம்னா கவுடாஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம்னா அங்க பவாரோட ஃபேமிலி பவர்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் தாக்கரேஸோட ஃபேமிலி பவர்ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டா ஃபேமிலி கண்ட்ரோல்ல இங்கேயும் பார்த்தோம்னா திமுக இங்க இருக்காங்க. ஏடிஎம்கேல ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லை. ஃபியூச்சர்ல அங்கேயும் கூட மேபி வரலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ்க்கு அது தேவைப்படலை. பட் மேபி ஏடிஎம்கேல கூட வரலாம். பட் இப்போதைக்கு ஏடிஎம்கேல இல்லை. பிஜேபிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் சில ஏரியாஸ்ல பார்த்தோம்னா முக்கியஸ்தரோட மகன்கள் வந்து பவர்ஃபுல்லாகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்தியா முழுக்க எல்லா கட்சிகள்லையும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்குறேன். இப்போ ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குனாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் திமுக இன்னைக்கு ஆட்சி பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலியை சேர்ந்த சில பேரால மட்டும்தான் சிஎம் ஆக முடியும். இங்க இருக்கக்கூடிய 7 கோடி மக்களால சிஎம் ஆக முடியாது. ஸோ இது லிட்ரலா இங்க இருக்கக்கூடிய 7 கோடி மக்களை நீங்க இதுக்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு அசிங்கப்படுத்துற ஒரு விஷயம். இது சோசியல் ஜஸ்டிஸ் கிடையாது, இது சமூக நீதி கிடையாது. ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும்தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னா எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இங்க இருக்கு. அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் பார்ட்டி பவருக்கு வந்ததுன்னா ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் பிஎம் ஆக முடியும், இல்லைன்னா ஒரு ஃபேமிலி கண்ட்ரோல்ல தான் வரக்கூடிய பிஎம்மும் இருக்க முடியும் அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழல். ஸோ இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே வந்து இன்னும் நம்ம சொசைட்டி, நம்ம டெமோக்ரஸி இன்னும் மெச்சூர்ட் ஆகலை. இன்னும் நம்ம வந்து ஒரு ஃபியூடல் சிஸ்டமாகவே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்படி இந்த நிலப்பிரபுத்துவ சொசைட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு சொசைட்டியாக தான் நம்ம இருக்கோம். ஃபேமிலிஸோட கண்ட்ரோலில் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு திமுக, காங்கிரஸ் இதெல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸோட கண்ட்ரோலில் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இப்போ அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள்லாம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அவங்க ஸ்டேஜில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ். இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வச்சுப்பேன். நீங்க பிஜேபியில் இந்த விஷயத்த பண்ண முடியாது. பிஜேபியோட கருத்துக்களை நான் ஏத்துக்கலையான்றதான் செகண்டரி. ஆனா பிஜேபியில் இந்த மாதிரி ஒரு நீங்க ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்க ஸ்டேஜில் உட்காந்து உங்களோட செயற்குழுல நீங்க இந்த மாதிரி பேச முடியாது. ஸோ ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா பெரிய ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்க சொல்றீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் வந்து இவ்வளோ டேஞ்சர் அப்படின்றது. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது வெளிப்படையாவே தெரியுது. இப்போ யாரும் வந்து இன்னாரோட பையன் தான் இன்னாருன்னு சொல்ற லெவல்லலாம் இங்க இல்லை. எல்லாருக்குமே இங்க எல்லாமே தெரியுது. அப்படி இருக்கும்போது மக்களுடைய சப்போர்ட் அங்க ஆப்வியஸா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அது ஏன் அப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னா, இந்த லீடர்ஸ் எப்படி பவருக்கு வராங்க? ஸோ மக்களோட சப்போர்ட் இருக்கு அப்படின்றத தாண்டி இந்த லீடர்ஸ் எப்படி ஈஸியாக பவருக்கு வர முடியுதுன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த லீடர்ஸை பவருக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ திமுக அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஈஸியாக அந்த இன்ஸ்டிடியூஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் வழியா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்க பவருக்கு கொண்டு போயிடலாம். ஸோ எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்ட்ரோல் கீழே வருதுன்னு பார்த்தோம்னா, ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கரப்ட் ஆகுது. ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி திமுக ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக இருந்தது. அந்த டைமில் ஈஸியாக வாரிசுகளெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்க முடியாது. ஆனால் ஸ்லோவாக போக போக என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசுகளை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ திமுக லீடர்ஷிப் ஃபர்ஸ்ட் அவங்க வாரிசுகளை உள்ள மெதுவாக கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது கீழே இருக்கவங்கலாம் கேட்பாங்கல்ல, என்ன உங்க வாரிசை மட்டும் கொண்டு வரீங்க, எங்களுக்கும் தான் வாரிசு இருக்கு. ஸோ அப்போ அவங்களையும் அலோவ் பண்றது. அப்போ கீழே இருக்க செகண்டரி லீடர்ஸும் அவங்களோட வாரிசுகளை ஸ்லோவாக புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் மேலே கரெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கீழேயும் ஸ்லோவாக கரெக்ட் ஆகுது. அவங்க வாரிசுகளை உள்ள கொண்டு வராங்க. நீங்க வாரிசுகள் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஐடியாலஜி எல்லாம் நீங்க ஓரமா ஒதுக்கி வைக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க சமூக நீதி இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டே வாரிசை வந்து உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் அது. ஸோ ஐடியாலஜியில ஸ்லோவா நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டே வரீங்க. அதுக்கப்புறம் 90ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கட்சிகளுக்கு ஐடியாலஜியே கிடையாது.
எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இப்ப விஜய் அவர்களோட கட்சியை சேர்ந்தவர்கள் இப்ப கேட்கறது என்னன்னா ஐடியாலஜிலாம் தேவையே இல்லை, எதுக்கு ஐடியாலஜி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது காரணம் என்னன்னா இந்த லாஸ்ட் 20-30 இயர்ஸ்ல ஐடியாலஜின்ற ஒரு கான்செப்டே நம்ம கம்ப்ளீட்டா மறந்துட்டோம். எல்லாரும் பெரிய பெரிய கட்சிகளை சேர்ந்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களோட வாரிசுகளை ஸ்லோவா உள்ள கொண்டு வரதுக்காக ஐடியாலஜி எல்லாம் தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களெல்லாம் பவருக்கு வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷனை கேப்சர் பண்ணியாச்சுன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் வழியா வாரிசுகள் பவருக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ மக்களை பொறுத்தளவு மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வந்து கொஞ்சம் பார்ட்டிஸ் தான் இருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன்ல நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும்னா ஓகே, எனக்கு உங்களுக்கு வாரிசு அரசியல் பிடிக்கலன்னு வச்சுப்போம், நம்மளால அதை கவுண்டர் பண்ண முடியாது. கிரவுண்ட்ல கவுண்டர் பண்ணணும்னா இன்னைக்கு எலெக்ஷன்ன்றதே ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லி அஃபேர். இன்ஸ்டிடியூஷன்ஸால மட்டும் தான் அந்த விஷயத்த பண்ண முடியும். திமுகவால, அதிமுகவால, பிஜேபியால அந்த எலெக்ஷன்ற காஸ்டியே இந்த பேர்டனே அவங்களாலதான் ஏத்துக்க முடியும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ஈஸியா இப்ப இருக்கிறது 2-3 ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வாரிசுகளுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டு ஆகணும். இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? ஒன்ல வாரிசு, இல்லைன்னா ஃபேசிசம், எது வேணும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. சரி, மக்கள் அப்படி யோசிச்சு பாக்குறாங்க, சரி ஃபேசிசமுக்கு நம்ம வாரிசு பக்கமே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு அரசியல் சப்போர்ட் பண்றாங்க. ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு. ஒரு அமைச்சர் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் இருந்தவர் இப்படி ஒரு வாரிசு அரசியல ஓப்பனா வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இல்லையா? ஏன்னா இப்ப நான் சொன்னது போல எப்படி ஒரு ஃபேமிலியோ சில இண்டிவிஜுவல்ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனை டேக் ஓவர் பண்றாங்கன்ற விஷயத்த நான் சொன்னேன். ஸோ இப்போ இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமிலி கையிலையோ சில இண்டிவிஜுவல்ஸ் கைக்கோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த டாப்ல இருக்கவங்களை நீங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ லெட்ஸே நான் வந்து திமுகவில் இப்போ ஒரு அமைச்சராக இருக்கேன், எனக்கு இதுல மேலே ஏறி போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஆப்ஷனே கிடையாது. இந்த யதார்த்தத்தை நான் ஏற்றுதான் ஆகணும். ஸோ இப்போ அவங்க மேலே இருக்காங்கன்னா நான் அவங்களை ஏற்றுதான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு அவங்க நினைச்சாதான் இந்த கட்சியில நான் வளர்ந்து மேலே போக முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, சமூக நீதிக்காக திமுக குரல் கொடுக்கறாங்க, அதனால எனக்கு குடும்ப அரசியல் ஓகே அப்படின்ற இதுல எந்த சமூக நீதியும் கிடையாது. இப்ப ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல எந்த சமூக நீதியும் கிடையாது. இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். சமூக நீதினா என்ன? என்னோட உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி எனக்கு இருக்கணும், எனக்கு என்னோட திறமைக்கு ஏற்ற பதவி தான் எனக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ எனக்கு ஈஸியா நான் இன்னாரோட மகன், இன்னாரோட பேரன் அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னா அதுல என்ன சமூக நீதி இருக்கு? ஏறக்குறைய இது ஒரு காஸ்ட் ஹைரார்கி மாதிரி தானே இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியில நான் பிறக்கிறதாலேயே நான் சில நேரங்கள்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது, சில நேரங்கள்ல நான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லயும் மாட்டிக்கிறேன். அதுதானே இது. குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துல நான் பிறக்கிறதாலேயே நான் ஈஸியா சிஎம் ஆகிறேன்னா இதுல என்ன சமூக நீதி இருக்கு? இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். சாதாரண மக்கள் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா, ஏறக்குறைய ஒரு மன்னராட்சிக்கு நம்ம திரும்ப போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு மன்னராட்சியெல்லாம் முடிவு கொண்டு வந்து டெமோக்ரஸியெல்லாம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் உருவாக்கியிருக்கோம். இன்னைக்கு திரும்பவும் நம்ம ரிவர்ஸ்க்கு போற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள்லாம் சிஎம் ஆக முடியும், பெரிய பதவிகளில் இருக்க முடியும்னா அப்ப நமக்கும் குழந்தைகள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் குழந்தைகள்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பே மறுக்கப்படுது இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்றது ஓவராலா ஒரு டெமோக்ரஸியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? ஒன்று என்னன்னா, லோ குவாலிட்டி லீடர்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருக்காங்க, பெரிய ஒரு பிரச்சனை இந்தியாவில். அந்த டைம் பார்த்தோன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது, பிரிட்டிஷ் எம்பையர் கொலாப்ஸ் ஆகுது, சொசைட்டியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கும்போது தான் நிறைய லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுறாங்க. நேரு மாதிரி, காந்தி மாதிரி, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி, பட்டேல் மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து வராங்க. ஏகப்பட்ட குழப்பங்கள், நிறைய சமஸ்தானங்கள் இருக்கு, எல்லாத்தையும் யுனைட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு நேஷன் உருவாக்குனாலும் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக கரப்பை சேர்க்கிறது வந்து கஷ்டமான விஷயம். இந்த வேலைகளெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணணும்னா நல்லா டேலண்டடான லீடர்ஸ் வேணும். ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் யாரால சமாளிக்க முடியுமோ, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அவங்க லீடர்ஸா எமர்ஜ் ஆகி வராங்க. ஸோ கஷ்டமான காலகட்டங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான லீடர்ஸை உருவாக்குது. அதுக்கப்புறம் இந்த லீடர்ஸ் எல்லாம் பவருக்கு வந்தோடனே என்ன, இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் இந்த லீடர்ஸ் எல்லாம் பவருக்கு வந்தோடனே என்ன பண்றாங்க, நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி தராங்க. பிரச்சனைகள் சொசைட்டியில் அவ்வளவு தூரத்துக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது வாரிசுகள் வரிசையா வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்ப பிரச்சனைகள் நிறைய இல்லை, பெரிய திறமையான லீடர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஈஸியா வாரிசுகள் வந்து பவரை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, வாரிசுகளுக்கு டேலண்ட் கிடையாது. இப்ப அப்பாவோட வாரிசா நீங்க உள்ள வரீங்க, உங்க டேலண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க உள்ள வரல. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, நீங்க புது புது பிரச்சனைகளை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க.
ஸோ இப்போ சொசைட்டியில் திரும்பவும் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ சேலஞ்ச் வந்து நமக்கு அதுதான். ஸோ வாரிசுகள் ஒன்று அவங்க வந்து லோ குவாலிட்டி லீடர்ஸாக இருப்பாங்க. எப்படி ஒருத்தன் கீழே இருந்து ஒருத்தன் மேலே ஏறி வரான்னா அவனோட திறமையில வருவான். எப்பவும் நீங்கள் யாருனாலும் எடுத்துக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு அச்சீவராக இருக்கலாம், ஒரு ஆக்டராக இருக்கலாம், பொலிட்டிஷியனாக இருக்கலாம், கீழே இருந்து மேலே ஏறி வரவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த அவுராம்பாங்க, ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இருக்கும். எல்லாரையும் அனுசரிச்சு போவாங்க, எல்லாரையும் டக்கு டக்குன்னு பழகுவாங்க, பார்த்தாலே ஒரு எனர்ஜி அவங்க கிட்ட இருக்கும், அந்த டேலண்ட் இருக்கும், ஒரு கரிஸ்மா இருக்கும். இது வாரிசுகளுக்கு அது இருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க லோ குவாலிட்டி லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ லோ குவாலிட்டி லீடர்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது என்ன ஆகும்? இப்போ லெட்ஸே நான் ஒரு வாரிசு, நான் என்னோட திறமையை யூஸ் பண்ணி வரல, என் அப்பாவோட பதவியை அவரோட பவரை யூஸ் பண்ணி நான் பவருக்கு வரேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல எனக்கு சுற்றி இருக்கவங்களை பார்த்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். இப்போ கருணாநிதிக்கு அது இருக்காது. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் அவர் மேலே வராரு, எல்லாரையும் ஜெயிச்சு மேலே வராரு. ஸோ எவனையும் பார்த்து பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இப்போ நான் திறமை இல்லாம நான் மேலே வந்து உட்காந்துருக்கேன், நான் என்ன யோசிப்பேன்? ஆமா, இவன் நம்ம சேலஞ்ச் பண்ணிடுவானோ, இவன் நம்மளை மீறி போயிடுவானோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்மளோட வீக்கா இருக்க ஆட்களையா நம்ம செட் பண்ணுவோம். ஒன்று நம்ம வீக்கா இருப்போம், ரெண்டாவது நம்ம கீழே இருக்கவங்க எல்லாம் நம்மளை விட வீக்கா இருக்கவங்களா பார்த்து நம்ம கீழே வச்சுப்போம். ஸோ எனக்கு வந்து ஆமான் சாமி போடக்கூடிய ஆட்களையா வச்சிருப்போம். இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை நீங்க நோட் பண்ணலாம், இந்த விஷயங்கள் வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஒன்று லீடர்ஷிப் வீக் ஆகுது. ஒரு லீடர்ஷிப் தான் ஒரு பார்ட்டிக்கு விஷன் கொடுக்கணும், இந்த ஸ்டேட்டுக்கு விஷன் கொடுக்கணும், எல்லாம் அந்த லீடர்ஷிப் வீக்கா இருக்கு. ரெண்டாவது லீடர்ஷிப் கீழே இருக்க ஆட்களும் வீக்கா இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்ல நிர்வாகமே ஓவரால் வீக் ஆயிரும். ஸோ அதான் நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் எப்போ வராங்கன்னா பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவங்க வராங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வீக்கான லீடர்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை, புது புது பிரச்சனைகளை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான் இப்ப பிரச்சனை. நீங்க சொல்றீங்க இல்லையா, ஃபேமிலி பாலிடிக்ஸ்னால இவ்வளோ விஷயங்கள் இங்க பாதிப்பு இருக்கு, ஒரு குவாலிட்டியான லீடர்ஸ் வர மாட்டேன்றாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும்பொழுது மக்கள், நீங்க முன்னாடியே கூட சொன்னீங்க இந்த கட்சியை விட்டா வேற கட்சி இல்லைன்ற நிலைமையில மக்கள் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு. அப்ப மக்கள் எதை தான் பண்ண முடியும்? உண்மை என்னன்னா மக்கள் கிட்ட ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் இன்னொன்னு என்னன்னா வில் ஆஃப் த பீப்புள்மாங்க. மக்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்க செஞ்சு முடிச்சிடலாம். இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா அந்த விஷயத்த வந்து இல்லாம பண்ணிடலாம். மக்களை மீறி சொசைட்டில எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அல்டிமேட்லி மக்கள் தான் கிங். ஸோ வாரிசு அரசியல் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா வாரிசு அரசியல் இருக்காது. இன்னைக்கு யூஎஸ்லாம் இல்லைல்ல, மேபி லைட்டா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஓவராலா ஒரு இன்ஸ்டிடியூஷனா அங்க வாரிசு அரசியல் வந்து அங்க டெஃபினட்டா இல்லை. கனடா, யூஎஸ்லாம் ட்ரூடோட அப்பாலாம் அவரும் பிரைம் மினிஸ்டர் தான் இருந்தார் கனடாவில். ஸோ மைல்டாக இருந்தாலும் அது வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக வரிசையாக குடும்பமாக ஒரு வாரிசு தான் வரணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து அங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம சொசைட்டி நம்ம மாற்றிடலாம். அதுக்கு மக்களுக்கு வந்து அந்த வில் பவர் வேணும். நமக்கு பிரச்சனை நம்ம சொசைட்டி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு செமி ஃபியூடல் சொசைட்டியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு ஏறக்குறைய அந்த ஒரு நிலப்பிரபுத்துவ சொசைட்டியாக தான் நம்ம இருக்கும். அந்த சொசைட்டியில் எப்படி வரிசையா வாரிசுகள் கண்ட்ரோலுக்கே சொசைட்டி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு சொசைட்டியாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம மாடர்ன் சொசைட்டி நம்ம சொல்லிக்கிட்டாலும் ஏறக்குறைய அதோட கேரக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை மீறி நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணணும். ஸோ இது நம்மளோட உரிமை. சிஎம் ஆகிறது வந்து ஒரு ஃபேமிலி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கும் சிஎம் ஆகக்கூடிய உரிமையெல்லாம் இருக்கு, நம்மளும் மேலே வரலாம். அந்த புரிதல்லாம் மக்களுக்கு வேணும். இது ஏதோ ரொம்ப அதிகமாக ஆசைப்படுற விஷயம்லாம் கிடையாது. அதுக்கான உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அந்த புரிதல்லாம் வரணும். முதல்ல இது வேண்டான்னு நம்ம முடிவு பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி இருந்தால் தான் ஃபேசிசம் எல்லாம் ஃபைட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி எப்போ இருக்கும்? நல்ல ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருந்தால் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேசிசம் கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு வாரிசு அரசியல் கட்சியை வந்து நீங்கள் ஆதரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியை உருவாக்குங்க, ஸ்ட்ராங்கான லீடர்ஸை உருவாக்குங்க. இதெல்லாம் நீங்கள் உருவாக்கியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லீடர்ஸே ஃபேசிசம் ஃபைட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கு எதிராக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகணுன்றது தான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஒன்று வேண்டாம்னா அதை முதல் முடிவு பண்ணிக்கலாம். இது வேண்டாம் அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம். இப்போ திமுக இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு உடையாம இருக்கிறதுக்கு அங்க உள்ள இருக்க ஃபேமிலி தான் அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. கரெக்ட், நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ அதிமுக கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமே என்னன்னா அங்க கரெக்டா நெக்ஸ்ட் யார் அப்படின்ற ஒரு அந்த லைன் வாங்க இல்லையா, அது இல்லை. நெக்ஸ்ட் இன் லைன் வாங்கல், அடுத்தது யாரு அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கு. அதனாலதான் அதிமுக இவ்வளவு குழப்பம். எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் குழப்பம் இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் குழப்பம் இருந்தது. பட் நான் என்ன சொல்றேன், இந்த குழப்பங்கள் நல்லதுதான். ஆக்சுவலா
இந்த குழப்பங்கள் வழியா நல்ல லீடர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இந்த குழப்பங்கள் எல்லாம் மீறி தானே ஒருத்தன் வந்து லீடர் ஆகணும். சோ இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணி ஆமா, ஒரு நல்ல லீடர் ஆமா. எமர்ஜ் ஆவாங்க. ஸோ இப்போ ஒரு லீடர் வரணும்னா அவர் கொஞ்சம் காய்களை நகர்த்தணும், லாபி பண்ணணும், சில பேரை சேர்க்கணும். இவங்க நமக்கு எதிரி. ஸோ இப்போ இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, சசிகலா அவர்கள் வழியா தான் நம்ம பவருக்கு வர முடியும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, இதெல்லாம் கிரவுண்ட்ல வந்து இந்த காய் நகர்வுலாம் நடத்தணும். எனக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, எனக்கு சில பணபலம் வேணும், இந்த விஷயங்கள்லாம் மொபிலைஸ் பண்ணி தான் அவர் பண்றாரு. இப்ப பிளஸ் வந்து இப்ப வெளியில சாதாரணமா சொல்ற விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் வந்து ஏதோ காலில் விழுந்து சிஎம் ஆயிட்டார், அப்படிலாம் ஆக முடியாது. அவர் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆகி ஒரு இடத்துக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் சசிகலா அவர்களுக்கு தேவையான ஒரு ஆளா மாறுறாரு. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி மேல வந்து அவரு ஏறி போறாரு. ஸோ ஏதோ ஒன்று டெலிவர் பண்ணி தான் அவரு மேல போறாரு. ஸோ அதுக்கு ஒரு டேலண்ட் வந்து வேணும். இதை தாண்டி நான் இன்னும் ஐடியலா எப்படி இருக்கணும்னா, சொசைட்டில நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடுறது, மக்கள் சேர்ந்து ஆக்ஷன் எடுக்கிறது, அப்ப புதுசா இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான தலைவர்கள் உருவாவாங்க. லெனின் மாதிரியான தலைவர்கள், காஸ்ட்ரோ மாதிரியான தலைவர்கள், தமிழ்நாட்டிலையும் அண்ணா மாதிரியான தலைவர்கள் அப்படி உருவாவாங்க. அது பெஸ்டா இருக்கும். அது இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி அதிமுகல உருவாகிறாங்க பாருங்க, ஒரு தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்தது யாருன்னு தெரியாது, நீங்களே குழப்பத்துக்குள்ள அடிச்சு பிடிச்சி ஒரு தலைவர் வந்துக்குங்கன்றோம்ல, அதுவும் பெஸ்ட் தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க சொன்ன போல மேபி பார்ட்டியில பவர் டிரான்ஸ்ஃபர் ஈஸியா இருக்கும். ஆனா ஓவரால் அவங்க பார்ட்டி அது வீக் பண்ணுது இல்ல, பலவீனப்படுத்துது இல்ல. ஓவரால் அவங்க பார்ட்டியோட லீடர்ஷிப் குவாலிட்டி கம்மியாகுது. ஓவராலா அவங்க பார்ட்டிக்குள்ள நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்ட்டியில வந்து உழைக்கிறதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கு. எல்லா ஹைரார்கி செட் ஆயிருச்சு. டாப் லெவல் லீடர்ஷிப்ல உங்க ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க. செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பும் பார்த்தோம்னா வாரிசுகள் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு பெருசா க்ரோ ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லைல்ல, அங்க எனக்கு பெரிய மோட்டிவேஷன் இல்லை. ஸோ இப்போ உங்க பார்ட்டியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸையும் அது பலவீனப்படுத்துது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்ட்டிக்குள்ள குழப்பம் வரல அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ், மற்ற கட்சிகள குழப்பம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அவன் குழப்பத்துல இருக்கும்போது உங்களுக்கு குழப்பம் இல்லை, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுக்கு லாங் ரன்ல உங்க பார்ட்டி அது வீக் ஆகிட்டே இருக்கும். முக்கியமான நமக்கு பிரச்சனைனா அவங்க பார்ட்டியில் நடக்கிற பிரச்சனை நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளோட பிரச்சனைனா சொசைட்டில ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது கிரியேட் பண்ணுது. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.